வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வாழைக்காய், ஒரு வாழைக்காய் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். அதுக்காக நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த வாழைக்காயை ஒரு தட்டில் நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய்க்கு உப்பு பிடிக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. கையிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் வேண்டானே ஒரு 4 ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே அப்படி பரட்டின மாதிரி சிம்மில் வச்சே பரட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது இந்த வாழைக்காய்க்கு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம திருப்பி இதை தாளித்து நம்ம வேக தான் விட போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. எல்லாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கசகசா ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, சின்னதாக ஒரு 4 பட்டை, கொஞ்சமாக தேங்காய். இப்போ இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம் இதையும் போட்டு மிக்சியில் 1-2 குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப திப்பியாக இருக்கக்கூடாது. நடுத்தரமாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ அதே கடையில் அதே எண்ணெய் தான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் எண்ணெயை வடிச்சிட்டு கொஞ்சமாக இது தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இதில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, சின்னதாக பச்சை மிளகா ஒன்று, இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இல்லை 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் தேங்காய் அரைக்கும் போதே ஒரு 4 பல் பூண்டும் ஒரு சின்ன சைஸு இஞ்சும் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டால் தான் நம்மளுக்கு வாழைக்காய் வந்து கேஸு. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டால் தான் நல்லது உடம்புக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. இதெல்லாம் இந்த ஸ்பூனுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுடலாம். போட்டு அந்த கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழம் போடுங்க.
பெருசாக இருந்ததுன்னா பாதி தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஜார் அலசின தண்ணி. மசாலா எல்லாம் அப்படியே வதக்கணும்னா கருகிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா சைட்லலாம் ஆயில் தெளிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ இதில் நம்ம மசாலா ஏற்கனவே வாழைக்காய்க்கு தான் கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்கோம். இப்போ மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காயும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு போட்டிருக்கிறேன். அப்புறம் வாழைக்காயிலேயே சைவ வாழைக்காய் வறுவல் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நல்லா இப்படி பரப்புனாப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் இப்படியே அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த வாழைக்காயோடு பிடிக்கட்டும், அது வரைக்கும் விட்டுறலாம். வாழைக்காய் உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம எண்ணெயில் பொரிச்சிருக்கிறதுனால வாழைக்காய் உடையாது. இப்படி நல்லா பரப்பி விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வேக விடலாம். ஒரு 5 நிமிஷமாகவே நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இடையில ஒரு தடவை வந்து கலந்து விட்டுட்டேன். அப்படியே விடாதீங்க, நீங்களும் அப்படி வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா வாழைக்காயோடு அந்த மசாலா பிடிச்சா போதும். நல்லா மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒவ்வொரு வாழைக்காயிலையும் அப்படியே மசாலா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் மல்லித்தலை தூவிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெறும் ரசம் இருந்தால் போதும், சைடிஷாக வச்சுக்கலாம். பருப்பு குழம்பு, சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த வாழைக்காய் வறுவல் வந்து சைடிஷாக வச்சுக்கலாம். இது கல்யாண வீட்டில் கொடுப்பாங்க இந்த வாழைக்காய் வறுவல், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தா மட்டன் மாதிரியே இருக்கும், நமக்கு வாழைக்காய் மாதிரியே தெரியாது பார்த்தா. ஒவ்வொரு வாழைக்காயிலையும் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு மட்டன் வறுவல் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.